நிக்கிதா வழக்கும் இடைத்தேர்தலுக்கு தடை விதிக்க வேண்டும். அதே போன்று 4 பிரிவு ராஜினாமாவை ஏற்கக்கூடாது, அவர்கள் மீது கட்சித்தாவல் தடை சட்டத்திற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிமுக தரப்பில் அதிமுகவுடைய கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அவர் தாக்கல் செய்வதற்கு முன்னதாகவே தேசிய மக்கள் கட்சியினுடைய தலைவரும் 4 பேருடைய ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பது கட்சித்தாவல் தடை சட்டத்துக்கு எதிரானது என்று குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கினுடைய பின்னணியை பொறுத்தவரையில் மே 13ஆம் தேதி அன்று பெரும்பான்மை நிரூபிப்பதற்கான வாக்கெடுப்பு நடைபெற்ற போது எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் தலைமையிலான அதிமுக எம்எல்ஏ 25 பேர் தாவேக்கு அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தார்கள். அதற்கு பிறகு தகுதி நீக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி தரப்பில் அதற்காக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. சபாநாயகரிடம் புகார் கொடுக்கப்பட்டு அவர்கள் மீது தகுதி நீக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது. அதில் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள், அதாவது மரகதம் குமரவேல், அப்புறம் இசக்கி சுப்பையா மற்றும் சத்யபாமா, ஜெயக்குமார் ஆகிய 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் பதவி ராஜினாமா செய்தார்கள். அதாவது சரியாக 2:30 மணிக்கு ராஜினாமா செய்கிறார்கள். 3:30 மணிக்கு தாவேக்காவில் அதே தலைமைச் செயலகத்திலே சென்று இணைகிறார்கள். இது எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அதாவது தகுதி நீக்க நடவடிக்கை அது நடைமுறையில் இருக்கும் போது அவர்கள் ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சபாநாயகருடைய முடிவு என்பது தவறானது என்றும் அதனால் அதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று தேசிய மக்கள் கட்சியினுடைய தலைவர், அதே போன்று அதிமுக தரப்பில் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்கிறார்கள். இந்த நடவடிக்கை பொறுத்தவரை சபாநாயகர் மேற்கொண்ட நடவடிக்கை என்பது கட்சித்தாவல் தடை சட்டம் மற்றும் மக்களுடைய தீர்ப்பை நீர்த்து போக செய்யக்கூடிய வகையில் உள்ளது. அதாவது அவர்கள் மீது தகுதி நீக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகார் தெரிவிக்கப்பட்ட பிறகு எப்படி அவர்கள் ராஜினாமா ஏற்றுக்கொள்ள முடியும்? ராஜினாமா ஏற்பதற்கு முன்னதாக விசாரித்திருக்க வேண்டும், சபாநாயகர் விசாரித்திருக்க வேண்டும். ஆனால் அதை விசாரிக்காமல் உடனடியாக ராஜினாமா ஏற்றுக்கொண்டு விட்டார். ஏற்கனவே அவர்கள் மீது தகுதி நீக்க நடவடிக்கைக்கான நடைமுறை இருக்கும் போது இந்த ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பது மக்கள் அளித்த தீர்ப்பை நீர்த்து போகக்கூடிய செயல் என்றும் கட்சித்தாவல் தடை சட்டத்தையும் அது மீறக்கூடிய செயலாக அமைந்திருக்கிறது என்றுதான் மனு வழக்கு தொடரப்பட்டது சென்னை உயர்நீதிமன்றத்தில். அதனால் அவருடைய ராஜினாமா ஏற்றுக்கொண்டதை ரத்து செய்ய வேண்டும். ரத்து செய்து மீண்டும் நடவடிக்கை அவர்கள் மீது கட்சித்தாவல் தடை சட்டத்திற்கு நடவடிக்கை எடுக்க சபாநாயகர் உத்தரவிட வேண்டும் என்றுதான் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்ப அதிமுக தரப்பில் மூத்த வழக்கறிஞர் கிரி ஆஜராகி வாதங்களை முன்வைத்தார். ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பது அது சட்ட விதிமுறைகளுக்கு முரணாக இருக்கின்றது என்றும் அதனால் அது உடனடியாக நிறுத்த வேண்டும், அதுவரை இடைத்தேர்தல் நடத்த தடை விதிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் தான் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி மிக முக்கியமான தீர்ப்பு வழங்கியிருக்கிறார். தற்போது அந்த 4 தொகுதிகள் காலியானதாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய தொகுதிகளுக்கு தற்போது ஏற்கனவே இந்த நிலையில் புதுக்கோட்டை விராலிமலை தொகுதியும் காலியானதாக அறிவிக்கப்பட்ட சூழ்நிலையில் இந்த வழக்கு பொறுத்தவரையில் 4 சட்டமன்ற தொகுதிகள் அது சார்ந்த வழக்கு தான். அதனால் 4 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடத்தக்கூடாது என்று அதிமுக தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனு விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இந்த 4 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடத்த தடை விதிக்க முடியாது என்று தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள். இதன் காரணமாக இடைத்தேர்தலுக்கான தடை என்பது நீங்கப்பட்டிருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம். அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்த 4 சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் அறிவிப்புக்கு தடை விதிக்க உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்து விட்டது. இதன் காரணமாக 4 தொகுதிகள் அதோடு சேர்த்து விராலிமலை தொகுதி மற்றும் முதலமைச்சர் விஜய் ராஜினாமா செய்த திருச்சி கிழக்கு தொகுதி ஆகிய தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் விரைவில் நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே தேர்தல் ஆணையம் அதற்கான நடைமுறை இறங்கியிருக்கிற சூழ்நிலையில் இந்த 4 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் நடத்தப்படுமா அல்லது தடை விதிக்கப்படுமா என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் தான் 4 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் நடத்த தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கின்றது.